அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது கல்விக்கு 573 கோடியை கொடுக்க மறுக்கும் மத்திய அரசு. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் திமுக கூட்டணி கட்சிகள் எழுப்பியிருக்கின்றன. முதலமைச்சர் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். பாஜக கூட்டணி கட்சியிலிருந்தும் கூட இந்த விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. அதிமுக தரப்பிலிருந்தும் அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த நிதியில் கொடுத்திருக்க வேண்டும், இது கொடுக்காமல் இருப்பது நியாயமற்றது அப்படின்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. புதிய கல்விக் கொள்கையில் இணைய சொல்லி அழுத்தம் கொடுப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரா மோடி? இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் சரவணன் இணைய இருக்கிறார். பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவர்களையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். அக்னீஸ்வரன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கல்விக்கான நிதியை கொடுப்பதில் புதிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கக்கூடிய முயற்சி இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. முதல்ல இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் அந்த இதை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து சமக்கர ஷக்ஷ அபியான் அப்படின்ற சொல்கிறாங்க. பட் இவைகள் எல்லாமே ஒரு நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உரிமைகளை இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடுறது மாதிரி கல்விக்கு நாங்கள் மாதத்தவணை இஎம்ஐ கட்டுறது மாதிரி நாங்கள் மாதத்தவணை இவ்வளவு தருகிறோம் அப்படி. ஆனால் இந்த 573 கோடியை ஏன் வந்து இன்னும் தரலை? அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்பா ஏற்கனவே நீங்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருந்தீங்க, அப்பையும் நீங்க மாநில உரிமைகளை ஒன்றும் பெற்றுத்தரல, அப்பா அமைதியாத்தான் இருந்தீங்க. அப்போ இன்றைக்கு வந்து அதே மாதிரி இந்த தடவை 40 பேரும் அதே மாதிரி செய்ய வேண்டாம், அதே மாதிரி தான் இருக்காதீங்க, பெற்று வாருங்கள், அதற்காக நீங்கள் கேளுங்கள், குரல் கொடுங்கள். நாணயத்திற்கு மட்டும் உங்களால் குரல் எழுப்ப முடிகிறது, கடலுக்குள் பேனாவுக்கு சிலை வைப்பதற்கு உங்களால் குரல் எழுப்ப முடிகிறது, நீட்டு விளக்குக்கு உங்களால் பெற முடியவில்லை, ஆனால் நாங்கள் தான் 40க்கு 40 என்று உங்கள் குரலை வலுப்படுத்திக் கொள்ளுகிறீர்களே அப்படின்னு தான் இன்னைக்கு மத்திய அரசின் போக்கை எப்படி பார்க்கிறீங்க? ஏன்னா மிக கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார் இபிஎஸ் அவர்களும் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். இது நியாயமற்றது, இது கண்டனத்திற்குரியதுன்னு. மத்திய அரசின் நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசின் செயல்பாடை எப்படி மதிப்பிடுறீங்க? மத்திய அரசினுடைய நிலைப்பாடு, நீங்க படிச்சா வேலை வரும், வேலை வந்தா சம்பளம் வரும், சம்பளம் வந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு சுயமரியாதையோட வாழ்வீங்க. ஆனா அதே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வரியில் மூலம் உங்களுடைய வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் கொடுக்கதை வைத்துத்தான் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படின்றதான் சரக்கு மற்றும் சேவை வரியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இவர்கள் நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய 575 கோடியாக இருக்கட்டும், நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள், ஆனால் உங்களுடைய அறிக்கையில கண்டனம் என்ற வார்த்தையே வரவில்லையே. அப்ப இந்த மென்மை போக்கு எதை காட்டுகிறது? அப்ப நீங்க அமைதியாக இருந்தால், சும்மா கேட்டாலே மத்திய அரசு பணம் தர மாட்டாங்க, ஒட்டுமொத்தம் எக்ஸாம் புயல இருந்த போதே அவங்க காசு கொடுக்கல, நாங்கள் பேரிடர் என்று கூட நாங்கள் அறிவிக்க முடியாது என்கிறார்கள். அப்ப இந்த மென்மை போக்கு எதற்காக? உங்கள் கட்சியை, உங்கள் கொள்கையை, உங்களுடைய தலைவர்களுடைய ஒரு மரியாதை செலுத்தணும்னு சொன்னா அவர்களுக்கு நீங்கள் மத்திய அரசோடு மென்மை போக்காக இருக்கிறீர்கள். ஆனால் மாநில அரசுக்கு வருகிற போது அது அந்த கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறீங்களே. பிரதமர் இதுல தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்வு காணணும். ஏன்னா ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட வேண்டி இருக்கிறது. ரைட் டு எஜுகேஷன், அதன் கீழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. பிரதமர் உடனடியாக தலையிடுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது போதுமானதல்லன்றது உங்க பார்வை? 100% போதுமானதல்ல. ஜூன் மாசம் இது பண்ண கொடுக்க வேண்டியது. ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் திராவிட மாடல் 40க்கு 40 என்றெல்லாம் மாறுதட்டக்கூடிய நீங்கள், இதற்காக நீங்கள் கல்வியில் 17 ஆண்டு காலம் நீங்கள் மத்தியில் இருந்திருக்கிறீங்க. கல்வியில வந்து மாநில பட்டியலை இது பண்ணணும்னு சொல்லி இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? 1976ஆம் ஆண்டு 42வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருந்த கல்வியை கொண்டு வந்து பொதுப்பட்டியல் சேர்த்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம். ஆனால் அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து அதிக நாள்
மத்திய அமைச்சரவையில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இப்பொழுதுதான் ராஜ்யசபா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் கேட்கிறார், இல்லை நாங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒற்றை தீர்மானத்தை அங்க முன்வைக்கிறாங்க. அப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு வந்ததோ அப்ப நழுவ விட்டுறீங்க. கற்கே நன்றே கற்கே நன்றே பிச்சை புகினும் கற்கே நன்றே என்றார்கள். அப்போ இன்றைக்கு ஒரு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதே மத்திய அரசாங்கத்திடம் நாம இந்த அளவு கையேந்த வேண்டிய நிலைமை. கொடுக்கணும்ல கொடுப்பதாக சொல்லப்பட்ட ஒதுக்கிய பணம் இன்னும் வரல, வாங்கணும்ல, வாங்க தெரியணும்ல. வெறும் கண்டனமே அறிக்கையில வர மாட்டேங்குதே. அப்ப 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே மாதிரி தான் அங்க மௌன சாட்சிகளாக இருப்பார்களா? லாபியில கையெழுத்து போட்டு வந்துருவாங்களா? பேசலாம். ஸ்ரீகாந்த் கருணேஷ், என்ன சொல்லப்பட்ட பணம் இந்த டேர்ம்ல கொடுக்க வேண்டியது 573 கோடி, இதற்கு முன்பு கொடுக்க வேண்டிய பணம் அதுவும் கொடுக்கல. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் கொடுப்பீங்களோ? அதாவது அந்த பேட்டியில் கல்வி அமைச்சர் மகேஷ் அவர்கள் பொய்யாக மொழிந்தார், அதுதான் உண்மை. அதனால் அவர் மறைத்த உண்மைன்னு நான் சொல்லப்போனால் 2020-21 பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்திய அரசுலேருந்து 1598 கோடி ரூபாய் ரைட் டு எஜுகேஷன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22-23 1400 சில்லறை கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் மத்திய அரசால் கடந்த 2 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கொடுக்கப்பட்டதுக்கு ஒவ்வொரு அரசும் என்ன செய்யணும், யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று தரணும். ஒரு மரபு, எப்படி இந்த பணம் எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு தரணும். அதை பொறுத்து தான் அடுத்த அதுக்கான ஒரு பட்ஜெட் போடுவாங்க. நிறைய தேவை இருக்கா, இந்த பணம் தேவைப்படலையா, சரியாக பயன்படுத்தப்படலையாங்கிறது மத்திய அரசுக்கு தெரியும். அதனால் இது எதுவுமே செய்யலை. அவங்க செய்யாமல் என்ன செய்கிறாங்க, எல்லாத்துலேயும் அரசியல் முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு முதல்ல அரசியல் கல்வி அவசியமாகிறது. அதனால இவங்க கல்வியில் நிறைய அரசியல் கலக்குறாங்க. மக்களுக்கு ஒரு பிரிவினைவாத அரசியலை கலக்குறாங்க. இல்லப்பா, என்னுடைய கேள்வின்றது 2020 ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் கொண்டு வராது. புதிய கல்வி கொள்கைன்றது 2022 ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் கொண்டு வரீங்க. 2020 ஆமா. ஆனா அமல்படுத்துறது எப்ப கொண்டு வரீங்க? புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, 2023 4 பகுதிகளா 4 டேர்ம்ஸ்ல நீங்க கொடுக்கணும். 2 டேர்முக்கு விடுவிச்சிட்டீங்க, அடுத்த 2 டேர்முக்கு விடுவிக்கல. அடுத்த இப்போதையும் கேட்கிற போது நீங்க சொல்றது NEP-யை அமல்படுத்துங்க அப்படின்னா தருவோம் அப்படின்றது, இது என்ன பாலிசி? அதாவது நான் கொஞ்சம் அப்படியே அகட்டா சொல்றேன். என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அவங்களுக்கு சில உரிமை இருக்கு இல்லையா? இப்போ ஹிந்தி படிங்கன்னு சொன்னால் நீங்கள் திணிப்புன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஹிந்தி திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? மக்களுக்கு என்ன படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவங்களே தேர்வு செய்து கொள்ளக்கூடிய ஒரு வசதியை மத்திய அரசு தருகிறது புதிய கல்விக் கொள்கையின் மூலம். அது புதிய கல்விக் கொள்கையில் 2020 வந்தது. அது இந்திய கல்விக் கொள்கை. அது இந்திய கல்விக் கொள்கை 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அது அதனால் அது இன்னும் நம்ம புதிய 5 வருஷம் கழித்து சொல்லக்கூடாது. அதனால் ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு அமல்படுத்திட்டாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மக்கள் என்ன செய்யலைன்னா, அவங்க விருப்பமான பாடத்தை, விருப்பமான மொழியை தேர்வு செய்யக்கூடிய உரிமை இருக்க போது, அவர் அழகான அமைச்சர் பேசுகிற என்னன்னா, எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்க சொல்றது தான் நீங்க படிக்கணும், எங்களுடைய அப்படிங்கிற சொல்லி மாநில பாடத்திட்டம்ல. இப்ப என்னன்னா, எதற்காக நீங்க NEP-யையும் நீங்க கொடுக்குற நிதியையும் முடிச்சு போடுறீங்க? NEP புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாதான், ஏத்துக்கிட்டாதான் நாங்க பணம் தருவோம்னு ஏன் அப்படி ஒரு டிமாண்ட்? அதாவது நிதியை வச்சுக்கிட்டு மாநில அரசை கையை முறுக்குறீங்களான்ற கேள்வி இருக்கே. அதுக்கு தானே பதில் இது. அதாவது மக்களுக்கு தங்கள் விருப்பமான பாடத்தை தேர்வு செய்து படிக்கக்கூடிய உரிமை இருக்கும்போது, இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா தமிழகத்துல KV பள்ளிகள் இருக்கு. அங்கே மும்மொழி திட்டம் தான் அமலில் இருக்கு. எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை, அதனால இன்னொரு மொழியை அனுமதிக்க மாட்டோம், தமிழ் பாதிக்கப்பட்டுவிடும் சொல்றாரு அமைச்சர். அமைச்சர் சொல்ற கூற்றை ஏற்றுக்கிட்டு பேசுறேன். KV பள்ளிகள் தமிழகத்தில் நிறைய இருக்கு, ஏகலைவா பள்ளிகள் இருக்கு, நவோதயா இங்கே இல்லை, பக்கத்தில் பாண்டி உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்குங்க. இது இல்லாமல் இப்போ வர PM ஸ்ரீ பள்ளியிலையும் மும்மொழி திட்டம் இருக்குது. இது வந்தால் மும்மொழி வந்துடும், ஹிந்தி வந்துடும், இவங்க ஒரு பூதம் வந்துடுங்கிற மாதிரி ஒரு பேச்சை கிளப்புறாங்க. ஆனால் நான் கேட்குறேன், தமிழகத்தில் இருக்க அத்தனை தனியார் பள்ளிகளும் சரி மும்மொழி கொள்கையில் தான் அமல். அதை நம்ம தனியா வச்சுட்டு ஸ்ரீகாந்த், உங்கள்ட்ட நான் விளக்கம் கேட்பது, நான் கேட்கறது என்ன, அது பேசலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு விருப்ப பாடத்தை எடுத்து படிக்கிற உரிமை இருக்கும்போது நீங்க ஏன் திணிக்கிறீங்க? இல்ல, அது வேற. இருமொழி கொள்கை உங்க கட்சியின் கொள்கை, அதையே மக்கள் மீது திணிக்கிறீர்கள். 3 மொழி படிக்க எனக்கு ஆர்வம் இருந்தா என் பிள்ளைய, நீங்க இப்ப பிரச்சனையை முடிச்சு போட்டுட்டீங்க. என்னன்னா,
பாமகவிலிருந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வது, ஒரு மாநிலம் அவங்க மாநில பாடத்திட்டத்தை வைத்துக்கொள்ள அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஒண்ணு, ஒரு கொள்கை அளவுல நீங்க இதை பேசலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு, வாங்க விவாதிக்கலாம்னு. ஆனா இதை அமல்படுத்தினாதான் நான் நிதியை கொடுப்பேன்றது இது எப்படி? இது இது இப்ப நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, பிரிவினைவாதம்னு சொன்னீங்கல்ல. கண்டிப்பா. இப்ப இப்படி நீ கொடுத்தாதான் நிதி கொடுப்பேன்றதுக்கு பேர் என்ன? அதற்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு கல்வி திட்டம் செயல்படுத்தப்படும் போது அவங்க அந்த திட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் இவங்க சொல்ற மும்மொழி கொள்கை இல்லாமல் இல்லை. இன்னைக்கு ஒரு உத்தரவு போடுமா தமிழக அரசு, தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பள்ளிகளிலும் இந்த மாதிரி மும்மொழி, தனியார் பள்ளி உட்பட மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாது, எங்களோட இருமொழி கொள்கை தான் இருக்கணும்னு போட முடியுமா? முடியாது. மக்கள் விருப்பத்திற்கான படிப்பதை ஏன் நீங்க அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் மறுக்கிறீங்க? அரசு உதவி தரும். அப்பனா மேல்தட்டு மக்கள் எல்லாம் 3 மொழி படித்து முன்னேறலாம், கீழ்த்தட்டு மக்கள் எல்லாம் 2 மொழி படிக்கணும். இதுல இன்னொரு காமெடி இருக்கு. இல்ல, நான் சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, இருமொழி கொள்கையில தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு, இல்ல 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 முற்றிலுமாக இல்ல இல்ல தமிழ்நாட்டுல அரசு உதவி தரும் பள்ளி, நான் ஒன்னு சொல்றேன், அரசுல உதவி தரும் பள்ளி உங்களுக்கு தெரியாது இல்ல, தமிழ் கட்டாயம் தான், அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. இருமொழி கொள்கையில அரசு உதவி பெறும் பள்ளியில என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆங்கிலமும் உருது மட்டும் சொல்லி தரும் பள்ளிகள் இங்க இருக்கா இல்லையா? தமிழை தவிர அரசு உதவி பெறும் பள்ளி கூட அதாவது தமிழ் கட்டாயம், அது இன்னொரு டிபேட். நான் என்ன நான் கேக்குறது பள்ளி தெரியுமா? நான் இன்னொன்று உங்களுக்கு கூடுதலாக சொல்றேன். ஆங்கிலமும் உருது மட்டும் தமிழ் தவிர்த்து விட்டு சொல்லி தரும் பள்ளிக்கு அது ஸ்பெசிபிக்கா மொழி சிறுபான்மை என்கிற பெயர்ல அதை நம்ம தனிச்சு பேச வேண்டியது. இதை குழப்ப வேண்டாம். நான் என்னுடைய கேள்வி, நீங்க சொன்ன கேந்திர வித்யாலயாவில் மும்மொழி என்கிற பெயரில் அதிகப்படியாக எந்த மொழி படிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேச்சுக்கு தான் மும்மொழின்னு சொல்றோம், ஆனா அது ஹிந்தி தான் இருக்கு. அதுவும் டிபேட் இல்ல. பயிற்று மொழி என்னவா இல்ல, அதுவும் டிபேட்டே இல்ல. என்னுடைய கேள்வி எனக்கு தெளிவா சொல்லுங்க. இல்ல, என்னுடைய கேள்வி என்பது மொழி சார்ந்தது அல்ல. நீங்க இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்க நிதி கொடுப்போம்ன்ற இடத்துல தான் நான் டிபேட்டை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அதுதான் உங்கள்கிட்ட பதில். ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றேன். இன்றைக்கு PM ஸ்ரீ பள்ளியை இங்க கட்டுறதுக்கு அனுமதிக்கு ஒத்துக்கொண்டது, அதாவது இன் பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் தமிழக கல்வித்துறை அமைச்சகம் கொடுத்து விட்டது. இன் பிரின்சிபல் அக்செப்டன்ஸ், இது சைன் தான் போடல, அவங்க ஒத்துக்கொண்டு தான் வந்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையில். 16,000 பள்ளிகள் மக்களுக்கு புதிய கட்டிடங்கள் பல வசதிகளோட கட்டுவதற்கு தமிழக அரசு ஒப்புக்கொண்டு இருக்கிறது. இன்னும் கையெழுத்து போடுற நேரத்தில் தான் இப்ப சிக்கல். அதுலயும் என்ன ஒரு குழப்பம்? இல்ல முடிச்சு கேள்விக்கு பதிலே சொல்ல விட மாட்டேங்கிறீங்க, நிறைய டவுட் வருது. இந்த 16,000 புதிய பள்ளிகள் வரும்போது என்ன ஆகும்னா, தமிழ் வழியில் சொல்லி தரப்படும். அங்க தமிழ் வழியில், நீங்க கேவின்றீங்க மத்ததுங்கிறீங்க இல்லையா, இங்க 3 மொழிகள் வரும்போது அதே மாதிரி ஆந்திரத்துல தெலுங்குல தான் சொல்லி தரப்படும். ஒரு சின்ன விளக்கம், இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் என்பது தனியாக நம்ம கட்ட போடுற ஸ்கூல் இல்ல. மாநில பள்ளிகளிலேயே தொடக்கப்பள்ளி, இடைநிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளிகள்னு சில பள்ளிகளை எடுத்து அந்த பள்ளிகள்ல கட்டமைப்பை உருவாக்குவதுதான் நோக்கம். புதுசா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவதில்லை. ஆனா என்னுடைய பள்ளிகளும் இல்ல, அதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க 23ல 2 டேர்முக்கு பணம் கொடுத்துட்டீங்க, ஆனா அடுத்த 2 டேர்ம்ல நீங்க கொடுக்க மாட்டீங்க. அப்பதான் போதுதான் நீங்க புதுசா என்ன சொல்றீங்கன்னா, நீங்க மெமரண்டத்துல கையெழுத்து போடுங்க, NEP கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு. மாநில அரசு சொல்லுது, எங்களுக்கு சில மாற்றம் வேணுங்க, நாங்க மாற்றி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு SEP வச்சுக்கலான்னு முதல் பேராகிராஃப்ல கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, SEP-யை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், NEP இருந்தா மட்டும்தான் நாங்க நிதியை கொடுப்போன்றது தான் இப்ப சிக்கல். இதுக்கு தான் உங்க நிலைப்பாடு எனக்கு தெரியும். எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது என்ன இருக்கு என்றால், நாங்க தமிழை இங்க பயிற்று மொழியாக ஆக்கி, இங்க தமிழ் தவிர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தாய் மொழியில தான் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கையின் ஆதாரமான கருத்து. அதற்கு எதற்காக இந்த அரசு தடை விதிக்கிறது? தமிழ் இன்னைக்கு 10ஆம் வகுப்பு மாணவனை தமிழ்ல எழுத சொல்லுங்க, பேச சொல்லுங்க, அவங்களால பேசக்கூட முடியாது, எழுதக்கூட முடியாது, பிழை இல்லாமல் பேசவோ எழுதவோ முடியாத ஒரு நிலை தமிழகத்துல ஒரு அவல நிலை இருக்கு. இந்த நிலையில தேசிய கல்விக் கொள்கை மூலமாக தமிழை வளர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எதற்கு இதை அரசியலாக்குகிறீர்கள்? இன்னொரு விஷயம், ஏற்கனவே 3000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த 2 ஆண்டுகள்ல. நான் புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்கேன். அதற்கு என்ன கணக்கு எடுத்தீங்க? அதுல எத்தனை ஆசிரியர்கள் நீங்க போட்டீங்க? அதுல எத்தனை இடிஞ்சு போச்சு, கட்டடம் மாணவர் தலையில விழுந்துங்கிற எத்தனை சரி பண்ணீங்க? அதற்கான புள்ளி விவரங்களும் தரல, யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் தரல. நாங்க காசு கேட்டா மட்டும் கொடுக்கணுங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. என்னன்னா, எங்க தேன் கொடுங்க, அதுல நீங்க கை வைக்காதீங்கன்னு ஒரு உதாரணத்தோட சொல்றாரு.
மகேஷ் அவர்கள். இல்ல அதுல அது என்னன்னா தேன் கூட்டம் மொத்தமா நாங்க எடுத்துட்டு போயிருவோம், அதனால நீங்க கட்ட வராதீங்க. ஒரு இடத்துல நம்ம கிளாரிட்டி தேவை. நான் வரேன், ஒரு நிமிஷம் காத்துருங்க. அதுல என்னன்னா அந்த அப்ரூவல் கமிட்டி தான் ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க, புதுசா கொடுக்கல. அந்த கமிட்டி அப்ரூவல் பண்றதுக்கு நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒப்புதல் வாங்கி தான் ஃபண்ட் அலோகேட் பண்ணப்படுது. அலோகேட் பண்ண ஃபண்டு ஏன் வரலன்ற கேள்வி இதுல சரவணன் இப்ப கருணேஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் வெளிப்படையாகவே வந்துட்டாங்க. இது மறைமுக திணிப்பெல்லாம் இல்லை, வெளிப்படையா சொல்றது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் கொடுப்பாங்க அப்படின்றது. குலக்கல்வி திட்டத்தையும் இந்தி மொழி ஆதிக்கத்தையும் வெறுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. பாஜக 822 கோடி ரூபாய்க்கு பித்தலாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. போன முறை 273 கோடி, இந்த முறை மீதி இருக்கக்கூடிய 500 சொச்சம் கோடி, 822 கோடி ரூபாய்களை தமிழ்நாடு அரசிற்கு கொடுக்காமல் ஏமாற்றி வஞ்சனை செய்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சனை செய்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டிலிருந்து வரியை வாங்குவார்களாம், நேர்முக வரியை வாங்குவார்களாம், ஜிஎஸ்டியை வாங்குவாங்களாம், எஜுகேஷன் செஸ்ஸை வாங்குவாங்களாம். ஆனா அவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டார்களாம். அருமையான கேள்வியை கேட்டீர்கள். ஏன் நீங்க அந்த சமக்கர சிஷ்யா அபியான் திட்டத்தில் வரக்கூடிய நிதியையும் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸையும் ஒன்னா இணைக்கிறீங்க? இரண்டும் வெவ்வேறு, ஒவ்வொன்றும் சம்பந்தம் இல்லாததுன்னு தெளிவான கேள்வியை கேட்டீங்க. ஆனா அதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க. மற்ற மாநிலமும் வேற, தமிழ்நாடும் வேற. சுயமரியாதை மண் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்தம் வேறு. குலக்கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும். இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலுமே இருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களை நீங்க ஒப்பிட்டு பாருங்க, தமிழ்நாடு ஒப்பிட்டு பாருங்க. இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினாலதான் தமிழ்நாடு எல்லா சோசியல் அண்ட் எக்கனாமிக் இண்டைசஸ்லயும் ஜாஸ்தியா இருக்கு. பல முறை இதை விவாதித்திருக்கிறோம். இன்னைக்கு தொழில் முதலீட்டுல தன்னிகரற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. உலகில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வராங்க அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை அரசு தரப்பில் இருந்து PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு இன் பிரின்சிபல் நீங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடாம வந்துட்டீங்க. அதுக்கு செக் வைக்கிற மாதிரி நாங்க நிதியை கொடுக்கலன்ற இல்லங்க. இது அப்பட்டமான பிளாக்மெயில்ங்க, அப்பட்டமான பிளாக்மெயில். PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ன்றதே ஒரு பித்தலாட்டம், ஏமாற்று வேலை. கேள்வி அருமையான கருத்தை முன்வைத்தீர்கள். PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ன்றது புது ஸ்கூல் கிடையாது. புது ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணா கூட பரவாயில்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளை இடிஞ்சு தலையில விழுகுது, அந்த ஸ்கூல்ல எல்லாம் கட்டி தரங்கறோம். எடுத்து கையில வச்சு இடிஞ்சு மாணவர்கள் தலையில விழுகுது. இந்த என்னுடைய பேச்சின் இல்ல நீங்க சொல்றப்ப தவற. நீங்க போய் நீங்கல போயிட்டே இருக்கலாம். நீங்க கிளம்பி போங்க, நீங்க போங்க. நான் போக வேண்டிய அவசியம் இல்ல. நடுவுல போய் நீங்கல அப்ப நீங்க போய் பேசுறது எப்படி முடியும்? நீங்க போய் பேசும்போது நாங்க எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் பேசுறப்ப அவர் போய் கத்திட்டு இருந்தார் பின்னாடி. நானும் போய் கத்திட்டு இருக்கலாமா? நானும் போய் அவர் என்ன சொல்ல நானும் பேச மாட்டேன். நான் பேசும்போது பின்னாடி அவர் கேட்பது புதிதாக கட்டி கொடுப்பது அல்லன்றார். அவர் புதிய பள்ளியும் கட்டுறாங்க இல்ல, நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? புதிய பள்ளிகளும் வரும், பழைய பள்ளிகளும் சீரமைக்கப்படும். சரி பேசுங்க. புதிய பள்ளிகள் கட்டுன்றது PM ஸ்ரீ ஸ்கீம்ஸ்ல கிடையாதுங்க. அது ஏமாற்று வேலைங்க. யாராவது புதுசா ஸ்கூல் கட்டுறாங்கன்னு சொன்னா அவங்க பொய் சொல்றாங்க, ஏமாற்று வேலை செய்கிறார்கள். இங்க உங்க ஊடகத்துல பொய் சொல்றாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ன்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்கள் ஒன்றிய அரசு 60% கொடுக்கும், மாநில அரசு 40% கொடுக்கும். இதை PM ஸ்ரீ ஸ்கூல்னு மாத்திப்போம். இப்போ நம்ம ஈக்காட்டு தாங்கல் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி இருக்கு அப்படின்னா அந்த அரசு பள்ளி PM ஸ்ரீ ஸ்கூல்னு போர்டு மாட்டிடுவோம். அந்த போர்டை மாட்டிட்டு 60% நாங்க கொடுப்போம். அது ஏற்கனவே எல்லாம் பண்ணி வச்சது நாங்களா. இவங்க 60% இப்போ கொடுத்துட்டு செலவுக்கு கொடுத்துட்டு PM ஸ்ரீன்னு போட மாட்டிடுவாங்களா? அதுல தேசிய கல்விக் கொள்கையை புகுத்துவார்களாம். தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கொள்ள மாட்டோம், புகுத்துவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்ன காரணத்தினால என்ன பண்றாங்க? முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் நாங்க இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க? இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் எப்போ வந்துச்சு? இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் 2022ல வருது. இந்த SSA எப்போ வருது? 2018ல வருது. 2018ல வரக்கூடிய இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழே ஒவ்வொரு வருடமும் நிதியை ஒதுக்கீடு செய்து வருகிறார்கள். இப்போ 2022ல கொண்டு வரக்கூடிய இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸோட இதை முடிச்சு போட்டு தமிழ்நாட்டு மாணவர்களின் வயிற்றில் அடிக்கிறது பாஜக. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய தன்மானத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது பாஜக. இருங்க, அவருக்கு ஒரு நிமிஷம் இருங்க, முடிக்கலனா இல்ல குறுக்கிடா வாங்க, இல்ல விவாதமா போனா நல்லா இருக்கும். அதுக்காக இல்ல ஒரே நிமிஷம்.
அவர் நேரம் பேசினார் இல்லையா இல்ல அவர்? உங்களுக்கு தான் தர போறேங்க. Okay. பதில் குறுக்க இருந்தா சிறப்பா இருக்குன்றதுக்காக. அவர் சமக்கிரக சிக்ஷா அபியான்ங்கிறது வந்து காங்கிரஸ் ஆட்சியில திமுக இருக்கும்போது அவங்க ஆரம்பிச்ச சர்வ சிக்ஷா அபியான் தான். பேர் தான் மாறி இருக்கு, திட்டங்கள் எல்லாம் அதே அவர் திட்டங்கள் பாயிண்டடா உங்கள்ட்ட கேட்ட கேள்வி வேற. நீங்க ஏன் நிதி தர மாட்டீங்கன்றதுதான் கேள்வி. நாங்கள் ஏன் நிதி தர மாட்டோம்னா அவர் சொன்னார் இல்லையா, அவங்க பள்ளிய இன்னைக்கு சிதிலம் அடைந்திருக்கிறது, வசதிகள் இல்லாம இருக்கிறது, அதுக்காக தரல பாழ்பட்டு நீங்க. இருக்கிறது, அதுக்காக தரலையா? அதையெல்லாம் கட்டி சீரமைத்து மாணவர்களுக்கு வசதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் மாணவர்கள் மீது இருமொழி கொள்கையை திணிக்கிறோம். நீ கட்டடம் கட்டுறது வரைக்கும் புரியுது. என் பிள்ளைக்கு நான் படிக்க வைக்கணுங்க, இவங்க எப்படி திணிக்கலாம்? அதை அப்ப நீங்க திணிக்கிறோம்ன்றீங்க, நாங்க திணிக்கிறோம். அடடா, நான் என்ன சொல்றேன், நாங்க சுதந்திரம் தரோம், உங்களுக்கு விருப்பமான மொழியை படிக்கிறோம். ஒரு மொழி கூட படிக்கல, நீங்க இந்தியை தவிர்த்து விடுங்கள். ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி வேண்டாம். நீங்க தான் திராவிடம் பேர் வச்சிருக்கீங்கல்ல, ரெண்டு திராவிட மொழியும் ஆங்கிலமும் படிங்க. மொழிதான் ரெண்டு திராவிட மொழியும் ஒரு ஆங்கிலமும் படிங்க. ஹிந்தி கிடையாது இடத்துக்கு நகர்ற இல்ல அதுதான் நான் வேணா நாங்க சொல்றோம் போராடுறோம், ஹிந்திக்காக நாங்க போராடுறோம். அவர் பேசட்டும், இதுல என்ன கஷ்டம்? இல்ல அவர் பேசட்டும். இந்திக்காக நாங்கள் போராடுகிறோம்னு சொல்லி தயவு செஞ்சு அடுத்த தேர்தலில் போய் வாக்கு கேளுங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன வகையான ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இது ஒரு விஷயம். அடுத்து NEP-ல வந்து நம்ம மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறோம். மும்மொழி கொள்கை கிடையாது, அது இந்தி திணிப்பு தான். ஏன் அப்படின்னா இப்போ அதில் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறாங்களாம். என்ன பண்ணுறாங்களாம், நீங்கள் வந்து மூன்றாவது மொழியை இந்தி வேண்டாம், உங்களுக்கு பிடித்த நீங்கள் தெலுங்குவை படித்துக் கொள்ளலாம், துளுவை படித்துக் கொள்ளலாம், மராத்தியை படித்துக் கொள்ளலாம், உங்களுக்கு வேண்டுமான பெங்காலியை படித்துக் கொள்ளலாம் அப்படின்னுவாங்க. ஆனால் பட்ஜெட்டில் 80 கோடி வருடம் யாருக்கு அலோகேட் பண்ணுவாங்க? ஹிந்தி டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணுவாங்களாம். இப்போ உங்களுடைய மகன் மும்மொழி கொள்கையின்படி எனக்கு வந்து கன்னடம் படிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அப்படின்னு போய் கன்னடா கேட்டார்னா கன்னடா டீச்சர் இருக்க மாட்டாங்க, கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல இருக்க மாட்டாங்க, எந்த ஸ்கூல்லையும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஒரே ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் சமஸ்கிருதம் படிக்கலாம், இல்லை ஹிந்தி இருக்கும். இதுதான் இவர்கள் வந்து மக்களை இந்தியை திணிக்கக்கூடிய வேலை. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய ஒட்டுமொத்த உள்நோக்கம் என்ன, பாஜகவுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு ஆங்கிலத்துக்கு பதிலாக எப்படியாவது இந்தியை திணித்து விட முடியுமா அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, NEP பல முறை சொல்லி இருக்கிறோம், உங்கள் குழந்தையும் என் குழந்தையும் 5வது ஃபெயிலானா சுத்தில எடுத்துட்டு போய் ஆணி அடிச்சு தொழில் கல்வியை கத்துக்கோன்னு சொல்லக்கூடிய இந்த மட்டகரமான ஒரு லாயக்கற்ற புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது. முற்றிலும் தவறான இன்னைக்கு ஏகலைவா ஸ்கூல் இருக்குங்க தமிழ்நாட்டுல, அங்க எல்லாம் ஹிந்தி தான் சொல்லி தராங்களா? மலைவாழ் மக்களுக்கு சொல்லி தராங்களா? ஹிந்தியா சொல்லி தராங்க. அது தவிர தெரியாம பொய் சொல்றீங்க, பொய் சொல்றீங்க. இருக்கு, ஏகலைவா தமிழ்நாட்டுல இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. ஏகலைவா பள்ளியில யாருமே ஹிந்தி படிக்கல, எல்லாரும் வேற மொழியை படிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ப்ளீஸ். கார்த்திகேயன், இப்ப பிரச்சனை புதிய கல்விக் கொள்கை, அதனுடைய சாதக பாதங்கள் அதெல்லாம் பேசியாச்சு. ஆனா பிரச்சனை அதை தாண்டி நகர்ந்திருக்கு. இப்போ இந்த நிதிக்காக PM ஸ்ரீ ஸ்கூலுக்கான மெமரண்டத்தை, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க NEP-ன்னு போடாதீங்க, நாங்க வேணா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இன்னொரு நுணுக்கமான இடம்ன்றது, ஏதோ PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு மட்டும் NEP இல்லை, ஸ்டேட் வைஸ் எல்லா ஸ்கூலுக்கும் NEP-யை அமல்படுத்தினாதான் நாங்கள் நிதியை கொடுப்போம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற விவாத பொருள். அப்போ நிதிக்கும் கல்விக் கொள்கைக்கும் சம்பந்தம். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, கொள்கையா பேசிக்கலாம், நிதி கொடுக்கறதுல சிக்கல் வேண்டாம். ஆனால் கருணேஷ் சொல்வது, அவர் மொழியில தான் நிற்கிறார். நீங்க இதை ஏத்துக்குங்க, இதை நீங்க தடுத்து வச்சிருந்தீங்க, மும்மொழியை படிக்க வைங்க, அப்படின்னா நிதி கிடைக்கும்ன்றது தான் இவர் வெளிப்படையாகவே ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறார். இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறுமனே ஒரு கல்வித்துறை சார்ந்தது மட்டும் கிடையாது. இது நீங்கள் ப்ராடர் கேன்வஸை பார்த்தீங்கன்னா, பொதுவாக மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபிஸ்கல் அட்டானமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி சுதந்திரம் இருக்கு இல்லையா, அந்த தன்னாட்சி, அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்குகிற வேலையை வந்து தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் வந்து ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுட்டே தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் இது போன்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியெல்லாம் இருந்திருக்கு. 68 முதல்ல இந்திய எதிர்ப்பு வந்தப்போ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி, அப்போ நேஷனல் பாலிசி ஃபார் எஜுகேஷன் NPன்னு இருந்தது. அதை வந்து அண்ணா கடுமையாக எதிர்த்தார். போராடி தான் வந்து இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் பெரிய அளவுக்கு வலுப்பட்டதெல்லாம் 68 முதல் பாலிசி வந்துச்சு. 86 இதே போல் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன்னொன்று வந்திருந்தது, அப்பொழுதும் இருந்தது. அப்போது இன்ஃபேக்ட் இதே போல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, எல்லா மாநிலங்களும் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி, திறந்த வழி பல்கலைக்கழகங்கள் வைக்கணுன்றது கட்டாயம்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போது பெரிய எதிர்ப்புகள்லாம் இருந்தது.
அப்போ கேரளாலாம் ஒத்துக்கவே இல்லை. 2020 தான் அவங்க முதல் ஓப்பன் திறந்தவெளி பல்கலைக்கழகமே கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடும் அப்போ பல தரப்பட்ட எதிர்ப்புகளை வந்து முன் வச்சது ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இது அதே போல தான் இப்போ நீங்கள் என்னன்னா அந்த 2068க்கும் 86க்கும் நடுவில் எமர்ஜென்சி காலத்தில் அந்த 68 எதிர்ப்பு வந்தது இல்லையா, அதற்கப்புறம் தான் வந்து இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சி பீரியடில் ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு வந்துடுறாங்க மாநில பட்டியலிருந்து. அப்போது அந்த ஒத்திசைவு பட்டியல் என்பது அது கல்வியை பொறுத்த வரைக்கும் ப்ராட்லி பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒன்றிய அரசால் வந்து ஒரு ப்ராட் ஃப்ரேம்வொர்க் கொடுக்க முடியும். அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது வந்து தர கட்டுப்பாடு, தர மேலாண்மை மற்றும் அந்த கொள்கை வகுப்பு, இதற்கு மட்டும்தான் வந்து அவர்களுடைய ரோலே அவ்வளோதான், மானிட்டரிங் தான் அவங்க. ஆனால் வந்து ஒரு மாநிலத்திற்கு ஏற்ற அவங்களுடைய தேவைக்கேற்றவாறு அந்த கொள்கையை தகவமைச்சு அவர்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைக்க வேண்டியது மாநிலங்களுடைய கடமை. அதுதான் ஒத்திசைவு பட்டியலில் அவர்கள் ஏற்கனவே விவாதித்த விஷயம். ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் தேசிய அளவில் ஒரு கொள்கையை வந்து கட்டமைப்போம், அதை மைக்ரோ மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு மாநிலமும் இதைத்தான் கட்டாயம் பண்ணியாகணும் அப்படின்னு ஒரு ஒத்திசைவு பட்டியல் இருக்கக்கூடிய விஷயத்தை மாநிலங்கள் நேரடியாகவே எல்லா விஷயத்தையும் நான் சொல்வதை போல செய்யணும் அப்படின்றாங்க. தேசிய கல்வியை உருவாக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை. அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். பிராட் ஃப்ரேம்வொர்க் வந்து ஒரு ஒன்றிய அரசு உருவாக்கும். அதற்கு அப்படியில வந்து மாநில அரசுகள் தங்களுடைய சூழல், தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு அவங்க அதை தகவமைச்சு மாட்டிக்குவாங்க. அடிப்படையே வேண்டாம்னு சொல்லலையே. கரெக்ட், நீங்க சொல்லுங்க. நான் இப்ப அதுதான் சொல்றேன். இல்ல, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப தேசிய கல்விக் கொள்கையை வந்து சொல்றாங்க இல்லையா, அது இருக்கிற எல்லாத்தையுமா வந்து ஒன்றிய தமிழ்நாடு அரசு எதிர்த்திருக்கு. இப்போ அதுல அக்கவுண்ட் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று இருக்கு. அதாவது வந்து மாணவர்கள் கிரெடிட்டை வந்து அப்படி அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு ரெபாசிட்டரி மாதிரி. அதை வந்து 307 ஒன்றிய, அதாவது இந்த அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் தேசிய அளவில் இருக்கு. 307 பல்கலைக்கழகங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கு. அதில் 71வது பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி ஏற்றுக்கொண்டது தான். ஒரு அக்கவுண்ட் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்டை வந்து ரெபாசிட்டரி. நான் சொல்றது என்னன்னா, அப்போ அதுல இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள், நல்ல அம்சங்களை வந்து மாநில அரசு ஏற்றுக்கொள்ள தானே செய்யுது. இல்ல, அதுல என்ன சிக்கல்னா, இவங்க முதல்வரே அது அறிக்கையில சொல்லியிருக்கிறார். நாங்க இந்த நீங்க சொல்ற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், இந்த பிஎம் ஸ்கூலுக்கு வந்த பிறகு பல மாநிலங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு உடனடியாக எல்லாருக்கும் நிதி கொடுத்துட்டாங்க. இவங்க எங்களுக்கு இஷ்யூ இருக்கு, எங்களுக்கு சில மாறுதல்கள் பண்ணோன்னே பண்ணி கொண்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க பண்ணி கொண்டு போறதுல எஸ்இபி போடுறாங்க. ஆமா, அவங்க என்இபி தான். என்இபி இருந்தா மட்டும்தான் நிதி. அததான் நான் சொல்றேன். அப்ப இந்த சிக்கலை எப்படி புரியுது? இல்ல, அப்ப ஒன்றிய அரசு அதான் என்ன சொல்லுதுன்னா, நான் கொடுக்கிற ரோட் மேப் இல்ல, நான் சொல்ற அத்தனை விஷயத்தையும் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன், முழுமையா ஏற்றுக்கொண்டாதான் நிதின்னு வர்றாங்க. அங்கதான் பிரச்சனை வருது. தமிழ்நாடு மட்டுமே அது இருக்குது, கேரளா கூட தான் இது இருக்குது, தெலுங்கானா இது இருக்குது, மேற்கு வங்கம் பல கவலைகளை அவங்களும் வெளிப்படுத்தியிருக்காங்க, அவங்களும் ஏற்க மறுக்கிறாங்க. இது கேட்டா வந்து நீங்க வந்து அரசியல் எதிர்க்கட்சி மாநிலங்கள் அப்படி செய்யறாங்கன்னு கூட சொல்லலாம். மகாராஷ்டிராவை கூட தான் எதிர்ப்பு தெரிவிச்சது. அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு இல்லை, சமூக பொருளாதார இல்லை கல்வி சூழலுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அவர்களை வந்து சேஞ்சஸை பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு தான் எஸ்இபி வேணும்னு கேட்குறாங்க. ஒன்றிய அரசுக்கு அங்கிருந்து உட்காந்து நேஷனல் லெவல் எப்படிங்க ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதை வந்து நீங்கள் மொழிக்குள்ள சுருக்கிறது இருக்குல்ல. மூணாவது நீங்கள் ஹிந்தி படிக்க விடலன்னு, ஹிந்தி படிக்க விடலன்னு சொல்றீங்களே. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபால அதிகமான என்ரோல்மெண்ட் தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு. சரி, நீங்க வந்து 10வது படிக்க பிரச்சனை இந்தியா இல்ல, ஹிந்தி கிடையாது. நான் கேட்கிறேன், இப்போ நீங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 10வது படிக்கிற பசங்களுக்கு தமிழ்ல கூட எழுத்துப்பழ கூட வருது அப்படின்றாங்க, இருக்கலாம். நான் கேட்கிறேன், 7.9 லட்சம் பேர் எதற்காக உத்தரப்பிரதேசில் போர்டு எக்ஸாம்ல ஹிந்தியில ஃபெயில் ஆனாங்க? அப்ப அங்க ஹிந்தியில சொல்லி தரலையா? இல்ல, அங்க ஹிந்தியில தான் பேசுறாங்க, அந்த மொழியில தான் படிக்கிறாங்க, எல்லாமே அங்கதான் நடக்குது. இங்கேயாவது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வந்து கவர்மெண்டே நடத்துது, அங்க அதுவும் கிடையாது. அப்ப அங்கேயே 7.9 லட்சம் பேர் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து ஹிந்தியில ஃபெயில் ஆனாங்கன்னு கேட்டதுக்கு பதில் இருக்கா? அப்ப வந்து இது மொழி சார்ந்தது. மாநிலத்தினுடைய பாப்புலேஷன் 8 லட்சம் பேர். இங்க நான் கேட்கிறது தமிழ்நாடு மாதிரி 3 மடங்கு இல்ல இல்ல. அப்ப மொழியிலேயே படிச்ச அதுல நான் சொல்றது இது எப்படின்னா, இது நீங்க லார்ஜர் தென் தட், அதை தாண்டி எப்படின்னா மாநிலத்தினுடைய நிதி தன்னாட்சின்றத சுருக்குறத நிதி தன்னாட்சி அங்கதான் இருக்கு. இப்ப இந்த தலைப்பு அந்த புள்ளியில் நிறுத்துற போது இப்ப கணேஷ், இப்ப பொது பட்டியலா, ஒத்திசைவு பட்டியலா, மாநில பட்டியலெல்லாம் விடுங்க. இப்ப மத்திய அரசுக்கு ஒரு போக்கு இருக்குன்றாங்க. அதாவது நிதி கொடுக்கணும்னா எங்க கண்டிஷனை ஏத்துக்கிட்டாதான் நிதி. அதாவது மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட நாங்க கண்டிஷன் போடுவோம், அந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டாதான் நிதியை கொடுப்போன்றது. இது எல்லா சுயாட்சியையும் நிதின்ற பெயரை வச்சுக்கிட்டு முறுக்கிற வேலை இல்லையா? அப்படி இல்லை. உங்களோட கருத்து, உங்க கேள்வியிலேயே ஒரு அடிப்படை உள்நோக்கம் இருக்க மாதிரி தெரியுது. எங்கன்னு சொல்லுங்க. எங்கன்னு நான் சொல்றேன். அதாவது மத்திய அரசுங்கிறது வந்து இந்த திட்டத்துக்குன்னு இல்லை, ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்குறது. விவசாயத்துக்கு ஒதுக்குறாங்க, தொழில்துறைக்கு ஒதுக்குறாங்க, கட்டமைப்புக்கு ஒதுக்குறாங்க, எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு சில கண்டிஷன்ஸ், சில வரைமுறைகள்லாம், அவங்க நெறிமுறைகள் எல்லாம் வகுக்கிறது நியாயம் எப்பவுமே. நான் பணம் கொடுக்குறேன், இவங்க என்ன சொல்றாங்க, காசை மட்டும் கொடுங்க, கண்டிஷன் போடாதீங்க, கணக்கு கேட்காதீங்க. ஏற்கனவே அவங்க தவறான தகவல் சொன்னாங்க. 500ல் 3000 கோடி கடந்த 2 ஆண்டு காலில் ரைட் டு எஜுகேஷன்ல கொடுக்கப்பட்டதுக்கு இப்ப வரைக்கும்
யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுக்கப்படலை இல்ல, என்பது உண்மை. இல்ல, இல்ல, நான் அமௌண்ட் சொல்றேன் பாருங்க. 1598 கோடி 21-22 பண்ணி பாருங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நிதி வரலங்கிறத நிதித்துறை செயலாளர் சொல்லுங்க. நிதித்துறை செயலாளர் சொல்ல ஒரு வேலை இருங்க சார். சார் பொய் பேசுறாங்க சார். பொய்யாக மொழிபெயர்வர் தான் அமைச்சரா இருக்காரு. அவருக்கு துணை போறவர் தான் கீழ பேசுறாரு. பொய்யாக மொழிபெயர்வர் தான் அமைச்சரா இருக்காரு. ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டுன்னு ஒன்னு இருக்கு. அதுதான் நிதியை ஒதுக்குது. சரி, அப்படி அதுக்கு நீங்க எல்லாமே சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாதான் ஒதுக்கப்படுகிறது. சும்மா எல்லாம் ஒதுக்கிட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல. அப்படி ஒதுக்கப்பட்ட நிதியில் நீங்க வச்ச டிமாண்ட் தான் NEP-யை ஏத்துக்குங்க. மாநிலம் முழுவதும் NEP-யை ஏத்துக்கிட்டாதான் நாங்க சொன்ன நிதி. என்னன்னா நீங்க இப்பதான் இந்த புதிய ரூலை போடுறீங்க. போன வருஷம் முதல் 2 டேர்முக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. இப்ப புதுசா வந்தப்ப கூட முதல் வருடமே அதை அமல்படுத்தல. அவங்களுக்குன்னு ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை வந்த போதும் எல்லா மாநிலங்களுக்கும் அதை அமல்படுத்துவதற்கு அவங்களுக்கு சாதக பாதகமான அம்சங்களுக்கு சில மாறுதலுக்கு அதிலேயே இடம் இருக்கிறது. அதிலே இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கார்த்திகேயன் தெளிவாக சொன்னார் அந்த ஒரு விஷயத்துல. அவர் எதிர்க்குதுன்னு சொன்ன மாநிலங்கள் எல்லாமே இப்ப கூட அதை பயன்படுத்தாமல் இல்லை, இப்ப பயன்படுத்த தொடங்கி இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா சில மாறுதல்கள் அடிப்படையில நான் எதிர்க்க மாட்டேன், நான் NEP போக மாட்டேன், SCP போவேங்கிற அடிப்படையில் எதிர்க்கிறதுல தான் உள்நோக்கம் இருக்கு. இது மக்களின் உரிமையை மறுப்பது. நீங்க மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு, நீங்க மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு, நீங்க ஒரு உரிமைங்கிறீங்க. நாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு, அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? கரெக்ட். இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்கு. இந்த அபியான் திட்டத்தில் ஒதுக்கப்படுற நிதிக்கும் NEP-க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதுக்கும் அதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? அது வேற இது வேற இல்லையா? இது கல்வி சார்ந்த விடயம் இல்ல. அதுக்கு முன்பே ஒருங்கிணைந்த கல்வி சார்ந்த இல்ல சார். ஒரு திட்டம் 20க்கு கொண்டு வரப்ப 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு அமலுக்கு வருது. அந்த பழைய திட்ட காசியே நான் இது ஒத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்றது சரியான்றது தானே கேக்குறாங்க அவங்க. அதாவது நீங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை வேற வேற மொழி மாற்றி கேட்கறீங்க. வாங்குறது ஒரே ஒரு விஷயம் கேட்கறீங்க. நானும் தெளிவா அதை சொல்லிட்டே இருக்கேன். அதாவது 20ல தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படுது. ஒவ்வொரு மாநிலமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. சில மாற்றங்களோட ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எதிர்ப்பு தெரிவித்த மாநிலங்கள் கூட இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகம் மட்டும் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அரிய வாய்ப்பை, ஜவஹர் நவோதய வித்யாலயா நான் எடுத்துக்கிறேங்க, அது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுதான். ஆனாலும் இன்றைக்கு அதுல ஒரு ஏழை மாணவன் போனா ஒரு பைசா செலவு இல்லாம உணவு தங்கும் விடுதியோட இலவசமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது மறுக்கப்பட்டிருக்கு நம்ம மக்களுக்கு. அதே மாதிரி PM ஸ்ரீ மூலமா கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்பை நம்ம மக்களுக்கு இவர்கள் மறுக்கிறார்கள். காரணம் தங்களுடைய திராவிட சித்தாந்தத்தை அதுல திணிக்கணும், அவங்களுடைய திராவிட கொள்கையை திணிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோட அவர்கள் மறுக்கிறார்கள். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சுயநலம் இருக்கு அதுல. தேசிய கல்விக் கொள்கையோட இலக்கு என்ன தெரியுங்களா? 2035க்குள்ள தேசிய அளவுல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% உயர்த்தணும். 2035ல நல்ல பாயிண்ட். தமிழ்நாட்டோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இப்ப எவ்வளவு தெரியுங்களா? 51.4. 51.4. 50 15 வருஷம் கழிச்சு நீங்க 50. அது அமைச்சர் என்ன சொல்லிருக்காரு? இங்க இருக்கக்கூடிய மாநிலம் ஆல்ரெடி 51% தாண்டி இருக்கும் பொழுது அப்ப நீங்க உங்களுக்கு இவர்களுக்கான தேவைன்றது வேறயா இருக்குல்ல? அப்ப அதை அட்ரஸ் பண்ணாம நீங்க இந்த கொள்கையை தான் கார்த்திகேயன் இப்போ கல்வித்துறையை தாண்டியுமே இந்த பிரச்சனையை பார்க்கறப்ப நீங்க முன்பு சொன்ன மாதிரி மாநிலங்களின் நிதி தன்னாட்சி சம்பந்தப்பட்ட சிக்கலாக மாறி இருக்கு. இப்ப நாங்க நிதி கொடுப்போம், ஆனா இந்த திட்டங்களை நீங்க அமல்படுத்தணும். அதுக்கு மத்திய அரசு அதற்கான நியாயத்தை சொல்றது. இந்த சிக்கல் என்ன விளைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? சரி, அது நீங்க 14வது நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் ஸ்டாச்சுட்டரி பாடி, அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் நிதி பகிர்ந்து அளிக்கப்படும் மாநிலங்களுக்கு. டிவிசிவ் பூல் என்னென்று அவங்க தான் நிர்ணயிப்பாங்க. அப்போது 42% நிர்ணயித்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுமே 50% உயர்த்துவேன் என்று சொன்ன குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி ஆட்சிக்கு 14வது நிதிக்குழு 42% உயர்த்ததுக்கப்புறம் அது 32 குறைக்க சொல்லி அன்றைய அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன்ட்ட கோரிக்கை வச்சது. அதுவே தவறு. கோரிக்கை வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அப்போது அது வைக்கப்பட்டு அது மறுக்கப்பட்டதுன்றதை இப்போ நீத்தி ஆயோக் சிஇஓவாக இருக்கார் இல்லையா, EVR பாலசுப்ரமணியன், அவர் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டார். அவர் ஒப்புக்கொண்டு இந்த மாதிரி நடந்தது அப்போ அப்படின்றத சொல்லியிருக்கார். அப்போது அன்று முதலே மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை குறைக்க வேண்டும் என்றது ரொம்ப தெளிவாகவே இருந்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் GST வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் அந்த காம்பன்சேஷன் பீரியடும் இப்போ முடிச்சதுக்கப்புறம் அந்த நிதி பகிர்வில் ஒரு பெரிய இடி மாநிலங்கள் பக்கம் சேருது.
அது பக்கம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 10 ஆண்டுகளில் 2014 இன்று வரை பார்த்தீங்கன்னா, அதாவது 11/12 ஆரம்பிச்சு 11/12 ஆரம்பிச்சு இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதியினுடைய அளவுனுடைய பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கிட்டே வர்றாங்க. அதாவது செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து 9.5% வருதுங்க 11/12. இது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த நான் நம்பர் எப்படின்னா 9.5 இருந்தது. 2021 20.2 ஆச்சு. மோர் தென் டபுள். செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து பகிர்ந்தளிக்க வேண்டியதில்லை. அப்போ டிவிசிவ் பூலில் இருக்கிறது தான் பகிர்ந்தளிக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படியெல்லாம் வந்து இவங்க நான் 2 உதாரணம் மட்டும் சொல்கிறேன். அதாவது 2017-18 பட்ஜெட்டில் நீங்கள் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதாவது வந்து வருமான வரியில் வந்து சீரமைப்பு கொண்டு வந்து 5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் ஆண்டு வருமானம் வாங்குறவங்களுக்கு வந்து 10% 5% குறைச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அது குறைச்சப்போ என்னாச்சுன்னா, இவர்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு ஏற்படுது இல்லையா, அந்த குறைக்கிறதுனால அதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, 50 லட்சத்திற்கு மேலே வாங்குறாங்க இல்லையா, அந்த ஸ்லாபை மாற்றுறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, 50 லட்சத்துக்கு மேலே வாங்கக்கூடிய வருமானம் வரி செலுத்துறாங்கல்ல, அந்த வரிக்கு ஒரு சர்சார்ஜை போட்டாங்க. ஒன்று. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 2018-19 பட்ஜெட்டில் பெட்ரோலுக்கான எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சாங்க. அது வந்து பெட்ரோலோட எக்ஸைஸ் டியூட்டி வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். அதை குறைச்சிட்டு மாறா என்ன பண்ணிட்டாங்க, அதை சரி கட்டுறதுக்கு ரோட் செஸ்ன்னு ஒன்று போடுறாங்க இல்லையா, அதை ஏற்றிட்டாங்க. அதை பகிர்ந்தளிக்க வேண்டியதில்லை. ஓகே. இதனால இந்த பெட்ரோல் இந்த இது பண்ணதுனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா, 2015-16 18-19 பார்த்தீங்கன்னா 5,26,000 கோடி வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு, மறுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு பக்கம் வந்து வரி வருவாயை வந்து குறைச்சிக்கிட்டே போய் ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து பெரிய இழப்பு, காம்பன்சேஷன் கொடுக்கறது இல்லை, செஸ் சர்சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணி இவங்களை ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் வந்து இதனால என்ன ஆகுதுன்னா, கிராண்ட்ஸ்ல தான் வந்து அதிகமான தொகையில கொடுக்குறாங்க. டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ், அந்த இந்த இப்போ நம்ம பண்றோம்ல பிஎம் ஸ்ரீ, இந்த மாதிரி விஷயங்கள், அது வந்து அரசியல் ரீதியாக தங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு அதிகம் கொடுப்பது, வேண்டாத மாநிலங்களுக்கு கொடுக்கறது இல்லை, இல்லைன்னா நிர்பந்திக்கிறது. இது சிம்பிளான எக்ஸாம்பிள். பவர் கம்பெனிகளுக்கு அந்த ஆர்டிஎஸ்எஸ் சொல்லிட்டு ரீவாம்ப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம்னு சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து பல்வேறு கண்டிஷனை போட்டாங்க. அதாவது உற்பத்தி அளவுக்கு இணையாக அதற்கு ஏற்றவாறுதான் வந்து நீங்க வந்து விலையை நிர்ணயிக்கணும் யூனிட்டுக்கு ஒரு அப்படின்னு சொல்லி, அதாவது இன்டெரக்டா என்னன்னா விலையை உயர்த்தினால் தான் உங்களுக்கு வந்து நிதி தரப்படும் அப்படின்ற கட்டாயத்தை வந்து இப்போ ஸ்டேட்ஸ் மேல. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது 2020 அப்புறம் நம்ம அந்த கோவிட் வந்தது இல்லையா, அந்த சமயத்தில் அதற்கு அப்புறம் வந்தப்போ பாரோ பண்றதுக்கு மாநிலங்களுக்கு எல்லாம் கடன் வாங்கணும், பெரிய சுமையில் இருந்தாங்க. அப்போ கடன் வாங்கணும்னா பவர் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணினா 0.5% ஆஃப் ஜிடிபி நீங்க ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்ட அரசு ஒன்றிய அரசு. இதுக்கு பதில் சொல்லிடுறேன். முதல்ல அவர் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இடைவேளைக்கு முன்னாடி சொன்னாங்க 50% தாண்டிட்டோன்னு. அமைச்சர் பேசும்போது தெளிவாக அந்த பேட்டியை போட்டு பாருங்க, சொல்றாரு 3 வருஷம் முன்னாடியே நாங்க தாண்டிட்டோம் 50%. ஆமா, அப்படி என்றால் அது அதிமுக அரசின் சாதனை தானே. தன்னுடைய அரசின் சாதனை வெளிப்படையா சொல்றாரு. தாண்டிவிட்டால் அது அடிப்படை குவாலிஃபிகேஷன். இருங்க, அடிப்படை குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு நீங்க வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க மற்ற சரத்துக்கள்ல போய் நெகோசியேட் பண்ணுங்க, நாங்க இதை மாத்திரம் அதை மாத்திரம், அதை விட்டு அடிப்படையிலேயே எதுக்குறீங்க. ரெண்டாவது கார்த்திகேயன் சொல்றாரு, அவர் சொன்ன ஜிஎஸ்டி புள்ளி விவரம், அதாவது 10 ஆண்டுகள் திமுக அரசு ஆட்சியில் இருந்தப்ப தமிழகத்துக்கு வந்தது டாக்ஸ் டிவல்யூஷன் வந்து 94,977 கோடி ரூபாய். அதே மாதிரி கிராண்டின் எய்டு வந்து 57,924 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட மொத்தமாக 1.5 லட்சம் கோடி ரூபாய் தான் வந்திருக்கு கிராண்டின் எய்டு. அவங்க 10 வருடத்தில் கொண்டாந்தது. நாங்க அந்த 10 வருடத்துல எவ்வளவு கொடுத்திருக்கோம்னா 5.5 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம். 5.5 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம். ஏன்னா டாக்ஸ் டெவல்யூஷன் வந்து டாக்ஸ் டெவல்யூஷன் வந்து 204%. ஒரு நிமிஷம் இருங்க. டாக்ஸ் பொருளாதாரம் பேசுறப்ப இருக்கிற சிக்கல் என்ன அப்படினா 204% அதிகரிச்சிருக்கு. கரெக்ட்ங்க. இதுல பொருளாதாரம் பேசுறதுல நான் நெறியாளரா எனக்கு இருக்கிற சிக்கல், நீங்க வெறும் நம்பரை மட்டும் சொல்ல கூடாது. நீங்க டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறி இருக்கு, இன்ஃப்ளேஷன் என்ன மாறி இருக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. வெறும் தொகையை பாருங்க. 1.5 லட்சம் கோடிக்கும் 5.5 லட்சம் கோடிக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? சிம்பிள். நீங்க 10 வருஷத்துல 1.5 லட்சம் கோடி சொல்றீங்க, அதுக்கு 5.5 லட்சம் கோடி கொண்டாடுறோம். அப்ப வந்து தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுத்திருக்கோமா இல்லையா? சிம்பிளான விஷயம். வரியை நானே நேரடியா வருவாயை வாங்கிட்டு இருந்தேன், வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எடுத்து நீங்க கொண்டு போயிட்டு திருப்பி கொடுக்க தானே செய்யணும். வேட் நாங்க மாநில அரசு வசூல் பண்ணிட்டு இருந்தது, அதுக்கு மாநில அரசு வசூல் பண்ணிட்டு நாங்க வாங்குற நீங்க எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு திருப்பி கொடுத்தானே ஆகணும். அதேடா ஜாஸ்தி கொடுத்துட்டேன். நாங்க வாங்குற 1 ரூபாயில 50 பைசா நீங்க தான் ரெட்டிப்பாச்சின்னு நாங்க கொண்டு போற 50 பைசால தான் வாங்குற 1 ரூபாயில இவங்களுக்கு 50 எங்களுக்கு 50. இந்த சிக்கல் அந்த 50 என்ன பண்றீங்க அப்படினா அப்ப நீங்க
நாங்க வாங்குற 50 பைசாலயே நாங்க வாங்குற 50 பைசாலயே 50 லட்சம் கோடி தரோம். இடைவேளைக்கு பிறகு நான் விரிவா பேசுறேன். இடைவேளைக்கு பிறகு விரிவா இல்ல, பேசலாம். நீங்க பொய்யான பொய்யான கருத்து சொல்றீங்க. GST நாலே நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில்ல டிக்ளேர் பண்ண டேட்டா செவிசி பூல 42% ரெக்கமெண்டட். சரவணன், இந்த சிக்கலை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு, அதிமுக கண்டனம் அப்படின்ற வார்த்தையை பண்றாங்க. பாமகவில் இருந்து கூட அநீதி நியாயமற்றதுன்னு. ஆனா முதல்வரோட அறிக்கையில ஒரு சாஃப்ட் டோன் தான் இருக்கு. பிரதமர் தலையிடணுன்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கிறாங்களே. இந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிற்கு வந்தால் அது ஒரு சாபக்கேடு என்று இது அறிவித்த நாளிலிருந்து தொடர்ந்து இதை எதிர்த்து கொண்டே வந்திருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான். தொடர்ந்து எதனால் இந்த NEP-யை எதிர்க்கிறோம் அப்படின்னா 5, 8, 10, 11, 12 5 பொதுத் தேர்வுகளை பிஞ்சு குழந்தைகள் சந்திக்க வேண்டுமா? இதுதான் NEP-யா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு தாய்மார் இதை ஏற்றுக்கொள்வார்களா? பசங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வீட்டில் வந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் யாராவது இதை ஏற்றுக்கொள்வார்களா? அதே போல இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கையின் மூலமாக இந்தி திணிப்பை இங்கே வைத்து திணித்து கொண்ட முயலும் இந்த NEP-யை யார் ஏற்றுக்கொள்வா? இதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, இவர்கள் நிதி தராமல் செல்வது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, விரோதமானது. ஆர்டிகல் 21A 86th அமெண்ட்மெண்ட் யார் கொண்டு வந்தா? பாஜக கொண்டு வந்தது. என்ன பண்ணாங்க? 6 to 14 ரைட் டு எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ அந்த கல்விக்கான பணத்தை செலவிட கூடிய அந்த பணத்தை வந்து கொடுத்து புடுக்கி வச்சுக்கிட்டு செலவு செய்ய மாட்டேன்னா, அப்போ இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அரசாகத்தான் பாஜக விளங்கி கொண்டிருக்கிறது. மைனாரிட்டி பாஜக அரசு இப்படிப்பட்ட அகம்பாவத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது. 240 சீட் இதனால தான் உங்களுக்கு தலையில கொட்டி மக்கள் 240 நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த வலியை உணர்ந்து மக்கள் வந்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் வலியை உணர்ந்து இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ இதோட பொருத்தி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இவர்கள் இப்படித்தான் தொடர்ந்து செல்லாத கொள்கைகளை சொல்லி தமிழ்நாட்டிலும் சரி மற்ற இடங்களும் சரி செல்லா காசாகி கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவங்க கன்னத்துல அரைஞ்சு 99 சீட் கொடுத்திருக்காங்க இந்தி கூட்டணிக்கு. கன்னத்துல அரைஞ்சு கொடுத்திருக்காங்க. கன்னத்துல அரைஞ்சு கொடுத்திருக்காங்க. பாருங்க என்ன ஆக போகுது. உங்களுடைய சாராயம் கஞ்சால நீங்க எந்த நிலைமைக்கு போறீங்க பாருங்க. அடுத்த தடவை ஒரு சீட் வாங்குங்க. சாராயம் கஞ்சா நீங்க படிக்க வைக்க கூடாது. மக்கள் பொது தேர்வு எழுத கூடாது. மக்கள் அறிவாளி ஆக கூடாது. நீங்க ஊத்துற சாராயத்தையும் நீங்க கொடுக்கிற கஞ்சாவையும் குடிக்கணும். அதானே நினைக்கிறீங்க? நீங்க சாராயம் ஊத்துவீங்க, கஞ்சா விப்பீங்க, அத வாங்கி அவங்க மக்கள் அமைதியா விஜய் ஒரே ஒரு சின்ன செய்ய முடியாது. ஒரே சுருக்கமா இதே போல பாஜகவுடைய பேச்சாளர்கள் எல்லாம் எல்லா விவாதத்திலையும் போய் இதே அகம்பாவத்தோடு பேசுறது நீங்க. ஒரே வார்த்தையில் நாங்கள் நாணய வெளியீட்டு விழாவுக்கு அழைத்தோம், வந்தார்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த 573 கோடி ரூபாயை ஏன் ஜூன் மாசம் உங்களால் பெற முடியவில்லை? இது ஒன்று. ரெண்டாவது, கணேஷ் சார் வந்து சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மொழிக்கு ஒரு உத்தரவு போட முடியுமா? ஆமா சார், அகில இந்திய வானொலி நிலையம்ன்றத ஆகாஷ்வாணின்னு மாத்துனது நீங்க. ரெண்டாவது, இவர் ஏகலைவனை பத்தி சொல்றாரு. ஏகலைவனுக்கு கட்டை விரலை கட் பண்ணியது நீங்க. அதே மாதிரி சம்பூகரன் தலையை கட் பண்ணியது நீங்க. இன்னைக்கு மாநில அரசினுடைய நிதியை கட் பண்றது நீங்க. ஆகையினால உங்களுடைய போக்கு என்பது எல்லாமே ஒரு புறத்துல வாங்கிக்கிறீங்க. ஆனால் சீனாவில் கன்ஃபூசியஸுடைய தத்துவங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். 1500 பல்கலைக்கழகங்களை 2050க்குள் உருவாக்கிய வேண்டும். ஆனா இங்க மத்திய அரசு பணத்தை கொடுக்கிறதுக்கு வாங்குறதுக்கு மட்டும் வேகமா வந்து சார் சொல்றாரு, ஒரு தோசை சாப்பிட்டாலே நீங்கள் வரி கட்டுகிறீர்களே, தோசைக்கு வரி போட தெரிஞ்ச நீங்கள் எந்த சமுதாயம் வரி தமிழ்நாடு எடுத்துட்டு போகுது, எந்த அரசாங்கம் கல்வியை மறுக்கிறதோ, காசு கொடுக்க மறுக்கிறதோ, அவர்கள் இந்திய நாட்டில் இது போன்ற மத சித்தாந்தத்தை வளர்க்கிறார்கள். மாநில உரிமைக்கு வேலை இல்லை. ஒட்டுமொத்த சீனாலையும் கன்ஃபூசியஸ் தத்துவத்துக்கு எல்லா பல்கலைக்கழகம் வருதான். ஆனா இவங்க வர மாட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்த சீனாவும் ஒரே தத்துவத்தை
ஒட்டுமொத்த சீனாவோ கார்த்திகேயன். இல்ல, 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 ஒரு நிமிஷம், என்ன இருக்கு? ஒரு நிமிஷம். extra என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு சார், ஒட்டுமொத்த டைம் சீனாவோ ஒரே இல்ல, நாடு, எனக்கு ஒரு கேள்வி ஒரே பதில் மொழி, சொல்லுங்க. ஒரே நாடு, ஒரே மொழி. ஒட்டுமொத்த சீனாவோ நான் கேக்குறேன். ஒரு தத்துவத்தை வரத பாராட்டுறீங்க. ஒரே நாடு, ஆனா ஒரே இந்தியா மொழி, ஒரு தத்துவத்தை ஒரே வரக்கூடாது. ஜாதி, அது ஒரே எப்படி ஜாதி. சொல்றீங்க? ஏத்துக்கிறீங்களா? அது எப்படி சொல்ல RSS முடியும்? ஏத்துக்கிறீங்களா? Please, காத்திருங்க. அது தப்பா அப்புறமா சொல்றீங்க. சொல்லிருங்க. அதாவது, கார்த்திகேயன், please. அதாவது, ஒரு அரசியல்வாதி இல்ல, இல்ல, ஒரு டிகிரி அவர் வாங்குறாரு. இல்ல அவரு ஒட்டுமொத்த அவர் சீனாவும் சொல்லிட்டு ஒரு தத்துவத்துல வருதுன்னு சந்தோஷப்படுறாரு. கார்த்திகேயன், ஒட்டுமொத்த சீனாவும் ஒரு கார்த்திகேயன், முடிச்சிருங்க. Please, please. அப்புறம் யாருக்குமே confuse போய் சேராதீங்க. சார், please, கார்த்திகேயன், அதாவது முடிச்சிருங்க, please. தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றுறோம், மும்மொழி ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கறனால மாநிலங்கள் வளருது அப்படின்னா, ஸோ அது ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது ஒன்று நீத்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுச்சு. அதில் கீழே மட்டத்தில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்களில் ஒன்று பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த கொள்கையை எல்லாம் சில திறம்பட செயல்படுத்தி ஏன் கீழே இருக்கீங்க? அதெல்லாம் ஏற்கனவே நன்றி. பிற்பட்ட சிறப்பு மாநிலங்கள். அதுதான் கேட்கிறேன். அவங்க அதை audit வந்து பண்ணீங்களா? முன்னேற்றத்துக்கு தான் அதை முயற்சி audit பண்றோம். பண்ணீங்களா? அதனால தான் முன்னேற்றத்துக்கு முயற்சி சிறப்பு. பண்றோம். அவங்களை முன்னேற்றத்துக்கு செஞ்சுதான் ஆகணும். பட்ஜெட் போட்டீங்களா? அதனால ஏற்கனவே பல பிற்பட்ட அரசாங்கம் மாநிலங்கள் அவங்கள வருமான நன்றி, கணக்கு நன்றி, வணக்கம். பிரதான